தந்தை, மைந்தன், தூய ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்தில் விடுதலை பெற்று சீனாய் வனாந்தரத்திற்கு வருகிறார்கள். கடவுள் அந்த சீனாய் வனாந்தரத்திற்கு அருகான மலையிலே கடவுள் பிரசன்னமாகிறார். அந்த மலையில கடவுள் மோசேயை அழைக்கிறார் கற்பனைகளை கொடுப்பதற்காக. இஸ்ரேல் மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கடவுள் அந்த சீனாய் மலையில கொடுக்கிறார். அப்போ அங்கே மிக முக்கியமாக கடவுள் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக தூதனை அனுப்ப போகிறேன், நீங்க போற தேசத்துக்கு அவன் வழியை ஆயத்தப்படுவான், நீங்க அந்த தூதனுக்கு செவி சாய்க்க வேண்டும், அதோடைய வார்த்தை நீ கேட்க வேண்டும், அந்த தூதன் சொல்ற பிரகாரமாக நீங்க வாழ வேண்டும். அப்படியாக நீங்க வாழ்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்களுக்கு நானும் எதிரியா இருப்பேன், உங்களுக்கு யாரெல்லாம் பகையாளியோ அவங்களுக்கு நானும் பகையாளியா இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், அப்போ உன்னை வழிநடத்துவேன், நான் உன்னை பாதுகாப்பேன், உன் தேசத்துல கர்ப்பம் விடுவதும் இல்லை, மலட்டுத்தன்மை இருப்பதும் இல்லை, உன்னுடைய தேசத்தை நான் ஆஸ்வதிப்பேன், உன்னுடைய தண்ணீரையும் ஆகாரத்தை நான் ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லி கடவுள் அந்த இடத்துல ஒரு ஆஸ்வாதத்தை தருகிறார். அப்போ அந்த ஆஸ்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய தூதனை அனுப்புகிற பொழுது அந்த தூதனுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும், அந்த தூதன் சொல்கிறவனுமாக நாம் வாழ வேண்டும், அந்த தூதனுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய கடவுளுக்கு நாம் பயந்திருக்க வேண்டும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவருக்கு நாம் பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ளாக நம்ம வாழும் போது கடவுள் நமக்கு துணைவராக இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நாம கடவுளுக்கு பயப்படாம மனுஷர்களுக்கு அதிகமாக நாம் பயந்து கொண்டிருக்கிறோம், கடவுளுக்கு கீழ்ப்படியாம மனுஷருக்கு அதிகமாக நாம் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பொழுது, நம் கடவுளுக்கு பயந்து அவர்களாக வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். வேதம் நமக்கு சொல்கிறது, யாத்திராகமம் 23 அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என்னை பற்றிய திகில் உனக்கு முன் செல்லும்படி செய்வேன், நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட செய்வேன். ஆம் எனக்கு அன்பானே, இன்றைக்கு கடவுள் நமக்கு சொல்கிற வார்த்தை, அவருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு முன்பாக அனுப்புகிறாரு. அப்போ கடவுளுக்கு நம்ம பயந்து அவருக்குள்ளாக நம்ம வாழும் போது நமக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் கடவுள் கலங்கடிக்க செய்கிறார், எல்லா சத்துருக்களை முதுகு காட்ட செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கடவுளுக்கு நாம கீழ்ப்படிவோம். கடவுளுடைய தேவ தூதன் இயேசு ஆண்டவர், அவருக்கு நாம செவி சாய்க்க வேண்டும், அவருடைய வார்த்தை பிரகாரமாக நம்ம வாழ வேண்டும், ஏசாடு நம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், ஏசாடு நம் பயந்திருக்க வேண்டும். நாம் அவருக்குள்ளாக வாழும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற மிகப்பெரிய எதிராளி பிசாசு சாத்தான், அதை கடவுள் முதுகு காட்ட செய்கிறார். எப்படி என்றால் தமது குமாரனாகிய இயேசு ஆண்டவருடைய பாடு மரணம் உயிர்த்தின் வழியாக பிசாசையும் சாத்தானையும் கடவுள் முதுகு காட்ட செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்ப்போம், அந்த கடவுளுக்கு நம்ம பயந்து இருப்போம், கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார், நம்முடைய வேலைகளை ஆஸ்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆஸ்வதிப்பார், கடவுள் நித்தமும் நம்மை நடத்துவார். இந்த வார்த்தை பிரகாரமாக நாம் தொடர்ந்து வாழ தூய ஆவியான தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புலம் கொண்ட பிதாவே, இந்த சந்தோஷமான நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த இணையதள வழியாக நாங்களுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு கேட்பதற்கு நீர் உதவி செய்தீர், அதற்காக நாங்கள் நன்றி விடுகிறோம். நாங்கள் உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உமக்குள்ளாக வாழுகிற பொழுது நீர் எங்களுக்கு துணைவராய் இருக்கிறீர், எங்களுடைய சத்துருக்களுக்கு நீர் சத்துராக இருக்கிறீர், எங்களுடைய எதிராளிகளுக்கு நீர் எதிராளியாக இருக்கிறீர், நீர் என்றென்றும் எங்களை எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எங்களை பாதுகாக்கிறீர் என்ற சத்தியத்தை நாங்கள் கேட்கிற பொழுது நாங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உமக்குள்ளாக வாழவும் உங்களுடைய ஒத்தாசையினாலே ஆசோமா இருக்கவும் இறைவன் தாமே அருள்பாவிக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்ந்து அர்ப்பணிக்கிறோம், எங்களை பாதுகாத்துகளும் நாங்கள் எப்போதும் உமது தூய ஆவியுடைய ஒத்தாசையினால உமக்குள்ளாக வாழ்வதற்கு நீர் எங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாக எல்லா குறைகளையும் நிறைவாக்குவீராக, என்னுடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும்
நிறைவேற்றி ஒரு நிறைவான ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை கொடுத்து காத்துள்ள வேண்டுமாய் அருள்நாதர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சுதந்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.